இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மஞ்சள் கலரில் நீங்கள் இறைச்சி கடையிலலாம் பார்த்துருப்பீங்க. ஆபத்தான கெட்ட கொழுப்பு பார்த்துருக்கீங்களா? மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த மாதிரி உடல் பருமன் அடிவயிற்று கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வயரை நம்ம கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இருக்குமா இருக்காதா சொல்லுங்கள்? இவ்வளோ மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய ஆபத்தான கெட்ட கொழுப்பை கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா இது கரைஞ்சி போயிடுமா சொல்லுங்கள்? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணிகிட்டு இருந்தா இது கரைஞ்சி போகுமா? கொஞ்சம் டெய்லி கொஞ்சம் கரிஞ்சீரகமும் கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டா இந்த மாதிரி கொழுப்பு கரைஞ்சி போகுமா? நீங்களே சொல்லுங்களேன். காலையில் கொஞ்சோண்டு ஜூஸ் குடித்த உடனே இதெல்லாம் கரைஞ்சி போயிடுமா? அவ்வளோ கட்டியாக இருக்கும் இந்த கெட்ட கொழுப்பு, கரைஞ்சி போகுமா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆபத்தான கெட்ட கொழுப்பு பற்றி தெரியாமல் இந்த மாதிரி அடிவயிற்று கொழுப்புனால திடீர்னு நல்லா தான் இருக்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை கரைக்க முடியும். இந்த பெரியவங்களை பாருங்கள், 42 கிலோ நம்ம வெயிட் குறைச்சிருக்கோம். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை, ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கட்டியான கெட்ட கொழுப்பை என்ன பண்ண முடியும்? கரையும். இல்லாமல் கரைக்க வாய்ப்பே கிடையாது. நடைபயிற்சியெல்லாம் நல்லது தான், கரிஞ்சீரகம் நல்லது தான், வெந்தயமும் நல்லது தான், ஜூஸ் எல்லாமே நல்லது தான். ஆனால் வெயிட்டு குறைக்கணும்னா என்ன வேணும்? நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். நம்ம சிறுதானியமும் வெறும் மில்லட்ஸும் கிரெயின்ஸும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் பத்தாது. நம்ம சாப்பிட்ற உணவுல விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், பேலன்ஸ்டு டயட் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்க கொழுப்பு கரைக்க முடியும். இல்லைன்னா நமக்கு நேரம் சரியில்லைன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல வந்துடும். சின்ன வயசில் நீங்களே பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் இறந்து போகிறாங்களே உடல் பருமன், இந்த அடி வெயிட்டு கொழுப்புனால. பார்த்துருக்கீங்க இல்லை? அதான் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வெயிட்டு குறைக்க கஷ்டப்படக்கூடியவங்களை ஏதாவது நண்பர்கள் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஸ்டே டியூன். சரியா? இதை மறந்துடாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி நல்லது தான். நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால என்ன பண்ண முடியாது? இந்த வெயிட்டெல்லாம் கண்டிப்பாக குறைக்க முடியாது. அதான் சொல்ல வந்தேன். இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?